என்னோட பேஜுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், என் ரீல்ஸுக்கு நிறைய வியூஸ் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸாக நீங்கள் ஒரு சிம்பிள் ஸ்டெப் மூலயமா உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட ஃபாலோவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், வியூஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் எந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலான்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 1 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட கோல் சேல்ஸாக எதிர்பார்க்குறீங்க இல்லை லீடு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் மேனேஜர் மூலயமா ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் கோல் அச்சீவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பேக் எண்டில் உங்கள் ஆடியன்ஸுக்கான டேட்டாஸும் கிடைக்கும். அதே உங்களோட கோல் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை உங்கள் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ மட்டும்தான்னா நீங்கள் ஆர்கானிக்காக டெய்லி கண்டென்ட் போடலாம். அப்படி இல்லைனா பூஸ்ட் போஸ்ட்டே போதும் உங்களுக்கு. என்ன ப்ரோ நீங்களே பூஸ்ட் போஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தோணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரீச் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும்தான் உங்களோட கோலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பூஸ்ட் போஸ்ட்டே போகலாம். ஏன்னா பூஸ்ட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இருக்கிறதுக்கான பர்பஸே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக இல்லை, ரீச் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக தான். இது தெரியாமல் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நான் என் பிஸ்னஸுக்கு பூஸ்ட் போஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு பெருசாக பிஸ்னஸே நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸலில் உங்கள் கோலுக்கு எந்த மாதிரி ஆட்ஸ் சூஸ் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ண கோல் கரெக்டாக எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த எக்ஸலில் கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆட் கோல்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.